சொந்தக்காரங்க யாரும் இல்ல, அனாதை அப்படின்னு தானே வீட்டுக்கு அப்பா கூப்பிட்டு வந்தாங்க. இப்ப இவங்கெல்லாம் இங்க என்ன பண்றாங்க ஒன்னும் புரியலையே. அப்பா அவங்களோட இருந்துட்டு என்ன பண்றாரு? ரொம்ப குழப்பமா இருக்கே. அந்த போட்டோல யாரு? அக்கா, என்னம்மா அங்க போட்டோ வச்சு பண்றாங்களே, அது என்ன ஃபங்க்ஷன்க்கா? அது தெரியாதம்மா, அவங்க காரியம் பண்றாங்கம்மா. காரியமா? அப்படின்னா என்னக்கா? அது கூட தெரியாதா? வீட்ல யாராவது செத்து போயிட்டா 3வது நாள், 11வது நாள் இல்ல 16வது நாள் காரியம் பண்ணுவாங்க. அது ஒரு சடங்கு. அததான் பண்ணிட்டு இருக்காங்க. இத கூட தெரியாம என்ன பொண்ணுமா நீ? சரிம்மா, நாங்க வரோம். அந்த போட்டோல இருக்கவர் தான் செத்து போயிட்டாரா? அவருக்கும் அப்பாக்கும் என்ன சம்பந்தம்? எதுக்கு இந்த அனாதைகள் எல்லாம் கூட்டிட்டு வந்து காரியம் பண்ணிட்டு இருக்காரு? விட மாட்டேன், கண்டுபிடிக்காம விட மாட்டேன். சொல்லுடி, என்ன இந்த நேரத்துல போன் பண்ற? அம்மா, குன்றத்தூர் தாண்டி திருநீர்மலை குளத்தங்கரை அம்மன் கோயில் இருக்குல்ல? ஆமா இருக்கு. இப்ப என்ன அதுக்கு? அங்க அப்பா யாரோ ஒருத்தரோட போட்டோ வச்சு காரியம் பண்ணிட்டு இருக்காரு. அப்பா கூட நம்ம வீட்டுக்கு புதுசா வேலைக்கு வந்தாங்கல்ல, பிரியா, அவ தங்கச்சி, அவ தம்பி எல்லாரும் இங்கதான் இருக்காங்க. அந்த சின்ன பையன் மனோஜ்ல ஈர துணியோட காரியம் பண்ணிட்டு இருக்கான். ஏய், நீ சொல்றதெல்லாம் உண்மையாடி? கண்ணால பாத்துட்டு தாமா உனக்கு போன் பண்றேன். நான் நினைச்சது சரியா போச்சு. எல்லாம் அந்த திருட்டு பயலோட பசங்க தான். ஆமா, நீ ஏன்டி அங்க போன? காலேஜுக்கு போலியா? அம்மா, அது வந்துமா, காலேஜ்ல என் ஃப்ரெண்டு ஒருத்திக்கு பர்த்டே. அதான் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சாமி கும்பிட அம்மன் கோயிலுக்கு வந்தோம். வந்த இடத்துல தான் நான் இவங்கள பார்த்தேன். சரி சரி, நீ அங்க இருக்காத, இடத்த காலி பண்ணு. நான் அங்க வந்து அந்த மனுஷங்கிட்ட பேசிக்கிறேன். சரிம்மா. ஹலோ. ஏய் திவ்யா, எங்க இருக்க? இதோ பக்கத்துல வந்துட்டே இருக்கேன்டி. ஏய், நீங்க வந்துடாத. நீ வண்டியை அங்கேயே அப்படியே நிறுத்து, நானே வரேன். ஏன்டி? இங்க ஒரு பெரிய ப்ராப்ளம், நேர்ல வந்து சொல்றேன், நீ வை. ஓகே ஓகே. ஏய்யா, என்னை என்ன முட்டாள்னு நினைச்சியா? நீயும் அந்த திருட்டு பையலோட பிள்ளைங்களும் சேர்ந்து காரியமா பண்றீங்க? காரியம் வரேன், வந்து இந்த பவானி யாருன்னு காட்டுறேன். வரையா? வரேண்டி, வரேன். இந்த திருட்டு களவாணிகளை என்ன பண்றேன்னு பாரு. சீக்கிரம் போயா. வரேன். எழுந்து வலது கால் முட்டி போட்டு உட்காருங்கோ. பிள்ளையார் கொட்டிங்கோ. சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. தேவி காயத்ரி கந்தா. அப்பாவை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோப்பா. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வ காரியேஷு சர்வதா. இங்கே வச்சுக்கோங்க கையை. மமோ பக்தா சமஸ்தா துரிதா க்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வராஜ்ஞாயா பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் சுபாபியா. தகப்பனார் பேர் சொல்லுங்க. கிருஷ்ணன். கிருஷ்ணன் நாமதேயஸ்ய அஸ்ய யஜமானஸ்ய பித்ருஹோ மரணதினாத் ஆரப்ய கர்மகால பூஜாம் சத்ய கரிஷே. கலசத்து மேலே போட்டுருணும். கலச தேவதாபியோ இதன்ன மம. கலச தேவதாபியோ நமாக பூஜாம் ச அத்திய கரிஷே. இந்தாங்க ஒவ்வொரு புஷ்பமாக எடுத்து கலசத்துக்கு பூஜை பண்ணிட்டே வாங்க. ஓம் வருணாய நமஹ, ஓம் பிரதீச்சசே நமஹ, ஓம் ஸ்வரூபினே நமஹ, ஓம் பாசகஸ்தாய நமஹ, ஓம் ஜலாதிபதயே நமஹ,
மகாராஜாய நமः ஓம் மகரவாகனாய நமः गोदावरी सरस्वती नर्मदा सिंधु कावेरी जलेस्मिन् सन्निधिं गुरु इमं मे वरुणः श्रुति हवा अध्याजमलया स्वामित्युच्चरावके अस्मिन् कलशे समस्तोपचार पूजां समर्पयामि सर्वे कीळो वच्चिरुंगो इंदांग इंद पुष्पते कैल वांगिकोप्पा सूर्य नमस्कारां समर्पयामि ओम जपाकुसुम काष्ठपेयं महोदयं அப்படியே என்ன பார்த்த மாதிரி திரும்பி உட்காந்துக்கோப்பா பித்ருதேவதாभ्यो नमः पिंड प्रदानं च अद्य करिष्ये यजमानस्य त्र्यम्बकं गर्भ आसनं च अद्य करिष्ये यज्ञेन किमयजन्त देवाः तानि कर्माणि प्रथमान्यासन् देहनाकं महिमानश्यन्ते यत्र पूर्वे साध्यास्सन्ति देवाः त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनं இதில் 4 இதில் 4 இதில் 4 இதில் 4 நல்லா உருண்டையாக பிடிக்கணும் புரியுதா நல்லா உருண்டையாக பிடி பார்ப்போம் त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनं पूर्वार्धं वन्दनात् मृत्योर्मुच्ययामृतात् पिंडम उपतिष्ठन्तो उचुर्बा इतमासनं पिंडे नमः इतन्नमः तृतीय पिंडे नमः अस्य यजमानस्याः चतुर्थ पिंडे नमः अस्य यजमानस्याः पंचम पिंडे नमः अस्य यजमानस्याः अष्टम पिंडे नमः सैड पोस्ट सादा पोस्ट है रजिस्टर्ड पोस्ट है सर Are you guys ready? Twinkle, twinkle, little star. सर राइम्स எல்லாம் சொல்றீங்க சார் தெரி ட்ரைலர் பார்க்கல சார் நீங்க சார் நான் பாசிட்டிவா பேசுற மாதிரி சார் இவனுக்கு நம்ம ஜெயிக்கிறோம் சார் கதையை வெள்ளிக்கிழமை முடிக்கணும்டா சார் 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 அடிக்க தெரியாதவங்க சினிமாவோட தொடர்ந்து பேர் வன்முறையா ஓபன் ஆர்ட் சர்ஜரி சார் கியூர் இட்ஸ் வயலன்ஸ் அதான் நான் பண்ணிட்டு இருக்கேன் சும்மா என்ன பசங்க நான் தொடர்ந்து அலாரம் மணி ஹீரோ நடிக்கிறீங்க எவன் நடிக்க வைக்கிறான் நான் நடிக்க மாட்டேன் நான் கேப்பேன் இல்ல நடிக்க வேணாம் Yes sir. பெர்ஃபார்ம் பண்ணா அவார்டு தான் கிடைக்கும் அடுத்த படம் கிடைக்காது அப்ப யூடியூப் வீடியோல யார் காப்பாத்துறது अस्य यजमानस्याः पिण्डपितृदेवताभ्यो नमः पिण्डं समर्पयामि त्र्यम्बकं यजामहे எல்லா பிண்டத்தையும் ஒன்றா கலந்துடணும் ஒன்றா சேர்த்துடணும் அந்த தர்பை என்கிட்ட கொடுத்துருப்பா யஜ்ஞே நக்கிமயந்த தேவாக எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கோ கையை பிடிக்காமி கையை காட்டுப்பா இந்தா இதை கொண்டு போயிட்டு கங்கையில் கரைச்சிட்டு வந்துப்பா யஜ்ஞே நக்கிமயந்த தேவாக தானி தர்மாணி பிரதமான்யாசன் देहनाकं महिमानश्यन्ते यत्र पूर्वे साध्यास्सन्ति देवाः
யோ இல்லையா? என்ன இதெல்லாம்? என்ன இதெல்லாம்? பவானி, இது நான் என்ன ஏமாத்திட்டேல? இல்ல. என்ன முட்டாள் நினைச்சு போய் சொல்லி ஏமாத்திட்டேல? உன்னை விட மாட்டேயா. இந்த போட்டோல இருக்கிறவ யாரு? உன் அண்ணன் தானே? அடுத்தவன் பணத்தை திருடி செத்து போன உன் அண்ணன் தானே? பவானி, நான் எல்லாத்தையும் உனக்கு விளக்கமா சொல்றேன். பேசாதய்யா. உன் விளக்கத்தை கேட்கறதுக்காக நான் இங்க வரல. எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட போய் சொல்லியிருப்பேன். ஏய்யா, இதுங்களா என்ன அனாதைங்களா? அதுவும் பாய் அனுப்பி விட்ட ஆளுங்களா? சொல்லியா, சொல்லு. பவானி, கொஞ்சம் பொறுமையா இரு. அடிச்சு வாய முடியா? உன் அண்ணன் சாதாரணமாவா செத்தா? ஊராம் பணத்தை திருடி பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சு கையும் களவும் போலீஸ் ஆகப்பட்டு அவமானத்தோட தானே செத்தான். என்ன இந்த விவரம் எல்லாம் இவளுக்கு எப்படி தெரியும்னு அதிர்ச்சியா இருக்கா? நான் பவானியா, பவானி. வீடு பூரா அலசி உன் அண்ணனோட வண்டவாளத்தை எல்லாம் இதோ இந்த பேப்பர்ல படிச்சுட்டு தான் வந்திருக்கேன். இப்படிப்பட்ட ஒரு திருட்டு பயலுக்கா நீ காரியம் பண்ணிட்டு இருக்க? சித்தி, அப்படிலாம் சொல்லாதீங்க சித்தி. எங்க அப்பா அப்படிலாம் சொல்லாதீங்க. எங்க அப்பா எவ்வளவு நல்லவர்னு உங்களுக்கு தெரியும்ல சித்தி. என்னது சித்தியா? இதோ பார், இன்னொரு வாட்டி அப்படி கூப்பிட்ட உன் வாயை பிடிச்சு கிழிச்சிருவேன். ஏடி, இந்த ஆள் தான் மூளை கட்டி போய் எதை போய் சொல்லி உங்களை எல்லாம் அங்க கூட்டிட்டு வந்தா நீங்களும் செம்மறியாட மாதிரி ஆண் தலையாட்டிக்கிட்டு அங்க வந்துட்டீங்களா? ஏடி, என்ன கேளசரிக்கு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல சித்தி, நாங்க உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கல. ஆரம்பத்திலே வேண்டான்னு தான் சொன்னோம். நிறுத்து. திருட்டு பயலுக்கு பிறந்த உங்களுக்கு எல்லாம் திருட்டு புத்தி வராம நல்ல புத்தியா வரும்? அப்படியெல்லாம் தப்பா சொல்லாதீங்க சித்தி. அப்பா போனதுக்கு அப்புறம் நாங்க ஆதரவு இல்லாம உங்க வீட்டை தேடிதான் வந்தோம். ஆனா நீங்க பழைய கோபத்திலே இருந்து எங்களை ஏத்துக்கலனா என்ன பண்றதுன்னு தான் இப்படி வர வேண்டியதா போயிடுச்சு. அதுக்கு உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சித்தி. ஏண்டி, செய்யறதையெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கு ஒரு காரணம் சொல்லி என் காலில் வேற விழறியா? எனக்கு அன்னைக்கு இருந்த கோபமும் வெறுப்பும் தான் இன்னைக்கும் இருக்கு. உங்களை மட்டும் நான் என்னைக்குமே ஏத்துக்க மாட்டேன். பவானி, தப்பெல்லாம் ஏன் மேலதான். நீ இப்படி எல்லாம் பேசுவேன்னு நான் தான் போய் சொல்லி இவங்களை வீட்டுக்கு கூட்டு வந்தேன். அதுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இவங்களை ஏத்துக்க மாட்டேன்னு மாத்திரம் சொல்லிடாத பவானி. நீ என்ன கெஞ்சினாலும் சரியா, இதுங்களை மட்டும் நான் ஏத்துக்கவே மாட்டேன். ஒதுக்கி வச்சதுதான். இல்ல பவானி, அண்ணன் உயிரோட இருக்கும் போதுதான் நாம அவரை பிரிஞ்சு இருந்துட்டோம். நல்லது கெட்டது எதுலயுமே கலந்துக்கல, நேர்லயும் போய் பார்க்கல. ஆனா இப்போ அவரே போயிட்ட பிறகு நாம அனாதைகளா நிக்கிற இவங்களுக்கு நாம தானே ஆதரவு கொடுக்கணும். எனக்கு மனசு கேட்கல பவானி. அதான் உன்கிட்ட சமயம் பார்த்து சொல்லிக்கலான்னு போய் சொல்லி இவங்களை கூட்டு வந்தேன். நாம இவங்களை ஆதரிக்கலன்னா வேற யாரு பவானி ஆதரிப்பாங்க? தயவு செஞ்சு உன் மனசை மாத்திக்கிட்டு இவங்களை ஏத்துக்க பவானி. ஏயா, அறிவு இருக்காயா உனக்கு? உன் அண்ணன் செஞ்ச திருட்டுத்தனத்தை மறக்க சொல்றியா? கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம ஊரா மரத்தை திருடி இருக்கா.
அவன் பெத்த பிள்ளைங்களை ஆதரிக்கணும் நீ சொல்றியே. யோ, நீ வேணா வெக்கம் கட்டு போய் அண்ணன் ஒண்ணேன்னு சொல்லலாம். ஆனா நான் இதுங்களை ஏத்துக்க மாட்டேன். தலை, யோ, ஏத்துறியா? இல்லம்மா. வா. ஏடி, உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்ல? என்னமோ நல்லா வாழ்ந்துட்டு உங்க அப்பா செத்து போன மாதிரி காரியம் பண்ண வந்திருக்கீங்க. திருடான பேர் எடுத்துட்டு தானே செத்து போயிருக்கான். அந்த திருட்டு பயலுக்கு இதெல்லாம் ஒரு கேடு. இதெல்லாம் ஒரு கேடு. கல்யாணம் பண்ணி வைக்க காசு இல்லைன்னா எங்கேயாவது தெரு தெருவா போய் பிச்சை எடுக்கணும். அதை விட்டுட்டு அடுத்தவன் பணத்தை திருடினா அவனுக்கெல்லாம் நல்ல சாவா வரும். இப்படி அநியாயமா நடு ரோட்ல செத்து தாண்டி போவான். இந்த திருட்டு பயலுக்கு என்கிட்ட போய் சொல்லிட்டு வந்து காரியம் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஏயா இதெல்லாம் பண்ணலன்னா இந்த ஆளோட ஆவி இந்த உலகத்தை விட்டு போகாதா? இவனே இந்த பிண்டத்தை கொண்டு போய் காகத்துக்கு வைங்கோ. காகம் சாப்பிட்டா உங்க அண்ணனே சாப்பிட்ட மாதிரி. ஏன் கத்துற? எதுக்கு கத்துற? இத பார், மரியாதையா இதுங்களை எல்லாம் தொலைச்சு தலை முழுகிட்டு என் கூட வந்துரு. இல்ல நடக்கிறதே வேற. அப்படி எல்லாம் சொல்லாத. சித்தி, ப்ளீஸ் யோசிக்காதீங்க சித்தி. எங்க சாய் சச்சி எஞ்சி கேட்டுக்கிறேன் சித்தி. என்னையா? ஏய், இத பாருங்க, வீட்டு பக்கம் வந்தீங்க காலை உடைச்சிடுவேன். ஜாக்கிரதை. போயா. ஏய், சிச்சி தள்ளு. நீ போயா. போ. விடு. என்ன பண்ற பவானி? போயா. கேளு. ப்ளீஸ் சச்சி கேளுங்க சித்தி. போயா. அதுக்கு எங்க சொன்ன கேளு. விடுங்க. விடுங்கன்னு சொல்றேன்ல. கொஞ்சம் பொறுமையா போயா. வராதீங்க. மறுபடியும் வீட்டு பக்கம் வந்தீங்கன்னா கொன்னுடுவேன். சரி, போங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களோட உயிர் போக நாங்க காரணமாயிட்டோம். நீங்க எங்களை மன்னிச்சு இதை ஏத்துக்கணும். உங்க ஆத்மா சாந்தி அடையணும்னு. அம்சா, நம்ம பின்னால் போய் அந்த பக்கம் நிற்போம். அப்போ தான் காகம் வந்து சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும். என்னங்க இங்க பாருங்க. என்னங்க அண்ணன் போட்டோங்க. அண்ணன் போட்டோ. உங்க அண்ணன் போட்டோ இங்க இருக்குன்னா என்ன அர்த்தம்? யார் கொண்டு வந்திருப்பாங்க? என்னங்க எனக்கு என்னமோ அண்ணன் பிள்ளைங்க கொண்டு வந்திருப்பாங்கன்னு தோணுதுங்க. நம்ம இங்க யாருக்கிட்டயாவது விசாரிப்போமா? யாருக்கிட்டயாவது விசாரிப்போம். சாமி, சாமி சொல்லுங்க. இந்த
இந்த போட்டோ வச்சு காரியம் பண்ணது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா சாமி? நான் தான் காரியம் பண்ணி வச்சேன். இவரோட பிள்ளைங்களும் இவரோட தம்பியும் தான் வந்திருந்தார். கணேஷ் அண்ணனும் அண்ணன் பிள்ளைங்களும் வந்திருந்தாங்களா? ஐயோ, அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்களோ தெரியலையே. அந்த கொடுமையை ஏமா கேட்குறீங்க? அந்த ஆளோட சம்சாரம் கோவமா வந்து போட்டோவை தூக்கி போட்டுட்டு அவரையும் அழிச்சுன்னு போயிட்டாமா. அந்த பிள்ளைங்களும் பாவம் அவ பின்னாடி அழுதுண்டே போனா. ஐயோ, ஏதோ திருடன்னு பேசிட்டு இருந்தாங்க. யார் பணத்தையோ திருடி அவமானத்துல செத்துட்டாருன்னு சொன்னாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. ஆனா ஒன்று, அந்த பிள்ளைங்க அந்த வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க.